நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆசீர்வதிப்பார் நான் மனதார நம்புகிறேன். இந்த ஆண்டு விழாக்கு வந்தவர்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போவீர்கள் என்று நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு சாட்சி சொல்லும்படி கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் இடத்துல நான் ஒரு சாட்சியாய் சொல்லுகிறேன். நானே ஒரு சாட்சி உங்களுக்கு 2006 நான் ரட்சிக்கப்பட்டேன். 2006 ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பெரிதான நன்மைகளை நான் என் குடும்பம் அடைஞ்சு வந்தேன். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் துதிக்கும் போது பெரிய அற்புதம் சபைக்கு போகும்போது பெரிய அற்புதம் எளிமையில இருந்த எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார், பைக் வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க சபைக்கு போக போக அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொரு வாட்டியும் குழந்தை பிறக்கிறதாகட்டும், இவாஞ்சலினாகட்டும், சாத்திராகட்டும், இந்த மாதிரி ஏராளமான நன்மைகளை செஞ்சு 2006 தொடங்கி நிறைய அற்புதங்களை தேவன் செய்தார். இப்படியே போக 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 எங்களுடைய வளர்ச்சி அதிகமாக காசு எங்கிருந்தும் எங்களுக்கு வர இதே போக்குல போகும்போது நான் சபைக்கு போறத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அடிக்கடி கேட்கும், ஏன் சபைக்கு வர்றது இல்லைன்னா எனக்கு டைமே இருக்காது, வண்டி ஓட்டணும், பிசினஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே லைன்ல போவோம். அதே கர்த்தர் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சேன். சர்ச்சுக்கு போக மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப கூட்டங்கள்ல போய் சரியா கலந்துக்க மாட்டேன். நிறைய பாடகருங்க வீட்லயே வந்து ஜப கூட்டங்கள் நடத்தும்படி எல்லாம் கர்த்தர் கிருபை செஞ்சார். ஏராளமான ஆத்துமாக்கள் எங்க வீட்டுல வருவாங்க. பாடகர் தினேஷ் மேரியம்லாம் கூட வந்து போவாங்க. அப்படி இருந்தும் நான் என்ன பண்ணிட்டேன்னா சேராதும் கூட சேர்ந்து இது எல்லாத்தையும் மறந்துட்டு என் வழியை நான் என்ன பண்ணிட்டேன், தனியா போகும்படி அப்படியே போயிட்டேன். அதோட என் சர்ச்சுக்கு சரியா போதே இல்லை. என் குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் நான் போகாத இருக்கிறதுனால குறைஞ்சுன்னு வருது. நான் பார்க்கிறேன், அப்படியே பார்த்தேன், நான் கண்ணால பார்த்தேன். என் வண்டி என் முன்னாடியே எடுத்து போனாங்க. என்னால லீவு கட்ட முடியல. அவ்வளவு பணம் வந்து என்னால் லீவு கட்ட முடியல. பெரிய நிம்மதி இல்லை. 2 பேருக்குள்ள சண்டை, என்ன இப்படியே போகுதுன்னு சொல்லிட்டு பைக் எல்லாம் போய் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்தையும் டோட்டலா இழந்துட்டோம். சர்ச்சுக்கு போகாத ஒரே காரணம் தான், எல்லாத்தையும் இழந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நாட்கள்ல கரெக்டா போய் தசமபாகம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தசமபாகம் நாங்க ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் என் மனசுக்குள்ள தோண தொட்டு எல்லாமே தாறுமாற நான் யோசனை பண்ணதுனால என் குடும்பம் செதஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டோம். வீட்டு வாடகையே கட்ட முடியாத ஒரு சூழல்ல வந்துதான் நாங்க நம்ம மாமியார் வீட்டுல சாமான் எடுத்துட்டு அங்க போட்டு அங்க கொஞ்ச நாள் இருந்தோம். இதே மாதிரி நிறுத்தம் எங்களால முடியவே பெரிய ஒரு கஷ்டத்திற்குள்ள இருக்கும்போது தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா நாங்க இங்க வரும்படி கர்த்தர் ஒரு உதவி செஞ்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியாத நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை வந்து சரியாக கட்ட சரியான சிறப்பான குழந்தைங்க சரியாக பார்த்துக்கவும் முடியாது. அப்படி இருந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் மாற்ற ஆரம்பிச்சார். சண்டே கிளாஸ் இருந்தால் அப்படி இருந்த சர்ச்சைக்கு போவோம், நான் போக மாட்டேன், சர்ச்சைக்கு போவோம். விடாம ஆண்டவரை பிடிச்சிட்டு அது பிடிக்க தொட்டு தான் தேவன் மறுபடியுமே என் மேலே ஒரு கிருபையை கொடுத்தாருன்னு கூட நான் சொல்லுவேன். இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சண்டே கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிச்சு. அந்த சண்டே கிளாஸ்ல நான் சும்மா போய் தான் நிற்க ஆரம்பித்தேன். அது பெரிய ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. ஒரு மறுநாளில் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தேவன் நல்லா நடத்த ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து கரெக்டாக சபைகளுக்கு போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமையில எந்த வேலையும் எடுக்க மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டோம்,
இனிமே பணம் காசு முக்கியம் இல்ல. ஆண்டவர் தான் பெரிய ஒரு வழி அப்படின்றத நாங்க தீர்மானமா முடிச்சுட்டோம். ஐடியா புடிச்சுட்டோம். இதுதான் கரெக்ட்டான வழி. கரெக்ட்டா சபைக்கு போயிடுவோம். கா காலையில ஆராதனைக்கு போயிடுவோம். சாயந்திரம் ஆராதனைக்கு போயிடுவோம். சண்டே கிளாஸ் நடத்துவோம். ஞாயிற்றுக்கிழமையில எப்பேற்பட்ட வேலையா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்த்துட்டு ஆராதனையில போய் கலந்துக்க ஆரம்பிச்சோம். எங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. நீங்க பாருங்க, ஒரு சாப்பாடுக்கு வழி இல்லாத இருந்த என்ன, ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியாது இருந்த என்ன, இப்ப நான் வீட்டு வாடகை கட்டுறேன். அந்த ஜெப ரூம் தனியா கர்த்தருக்கு அத வாடகை கட்ட வைக்கிறேன். 100 பேருக்கு ரோட்டோரமா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு குடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒண்ணுமே இல்லாத இந்த ஏரியாவுக்கு நாங்க வந்தோம். ஆனா இன்னைக்கு பல மடங்கு பெருக வச்சு ஆசீர்வாதங்கள எங்க கரங்களால குடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்துக்க நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என் வசனம் இருக்குது. சாட்சியா நாங்க நிக்கிறோம். கர்த்தரை தேடுங்க, பெரிய அற்புதம் நடக்கும். அவர மாத்திரம் புடிங்க. மனுஷன நம்பாதீங்க. அவர மாத்திரம் புடிங்க. அவரு தான் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கு.